மாணவர்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம அடிப்படை அறிவியலின் 3ஆம் பாடம் பூவிலிருந்து பூவுக்கு அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு படிக்க போறோம். நம்ம பாடத்துடைய தலைப்பு என்ன? பூவிலிருந்து பூவுக்கு. பூக்கள்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் பூக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதனுடைய வண்ணமயமான நிறங்களும் அதனுடைய கவர்ந்து இருக்கக்கூடிய மனமும். அப்படித்தானே? உங்களுக்கு எத்தனை பூக்களுடைய பெயர் தெரியும்? தாராள பூக்களுடைய பெயர் தெரியுமா? அப்போ அது நம்மளால வாயால சொல்ல முடியாது. அப்படித்தானே? அப்போ உங்க நோட் எடுத்துட்டு பாடம் 3 பூவிலிருந்து பூவுக்கு அப்படிங்கிற தலைப்பை அழகா எழுதிட்டு உங்களுக்கு தெரிந்த அனைத்து பூக்களையும் பட்டியலிடணும். அனைத்து பூக்களையும் என்ன செய்யணும்? பட்டியலிடணும். இந்த பூக்கள் அப்படிங்கிறது இந்த உலகமே நிலைநிற்கிறது பயன்படக்கூடியது. அது எப்படி தெரியுமா? இந்த பூக்கள்ல இருந்துதான் நமக்கு அடுத்த தலைமுறையே உருவாகுது. இந்த பூக்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைகள் என்ன செய்யாது? நிற்காது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த பூக்களை பற்றி நம்ம படிக்காம இருக்க முடியுமா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி இந்த உலகத்தை நிலைநிறுத்துது போன்ற காரியங்களே உற்று நோக்கியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உற்று நோக்கி தெரிஞ்சுக்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா கண்ணை இறுக்கமா மூடிட்டு உங்களுக்கு பிடித்த பூக்களை உங்க கண்ணு முன்னால கொண்டு வாங்க பாப்போம். கண்ணு முன்னால கொண்டு வரீங்களா? சரி, இப்ப கண்ணை தரங்க. உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததுமான பல்வேறு பூக்களை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? பூக்கள்ல பல்வேறுபட்ட நிறங்களும் பல்வேறு வண்ணங்களும் காணப்படுது. இதை தேடி ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகளும் வண்டுகளும் பல்வேறு பறவைகளும் சில விலங்கினங்களும் கூட என்ன செய்யுது? வருது. இதையெல்லாம் கவர்வதற்கு பூக்களுக்கான தனித்தன்மை நிறைய உண்டு. அப்படித்தானே? சரி, ஒவ்வொரு பாகத்துல இருக்கிறவங்களும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு பூவை சொல்லுவோம். எல்லாரும் ஒரே பேர் சொல்லிய பூவை அழைக்கிறோம். சரி, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சுதன் அப்படிங்கிற மாணவன் என்ன செஞ்சிருக்கான்? அவன் வாழக்கூடிய லாக்காடு பகுதியில் உள்ள மலர்களை சேகரிச்சு அவற்றை உங்களுக்கு காட்டி அவற்றின் பெயர்களையும் சொல்றான். ஒண்ணு பாக்குறீங்களா? எங்கள் ஏரியாவில் பூக்கும் பூ டேலியா பூ, டோலக் பூ, முருங்கை பூ, செவ்வந்தி பூ, பால்கொடி, தாட்டுப்புட்டான் பூ. சரி, சுதன் சொல்றப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த பெயர்களை பார்த்தீங்க. இதே பேரா உங்கள் பகுதியில சொல்றாங்க. ஒரு சில பூக்கள் ஒரே மாதிரி சொல்லுவோம். ஆனா எல்லா பூக்களும் நம்ம ஒரே மாதிரியா சொல்றோம்? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். அப்படித்தானே? இங்கிலீஷ்ல சொல்ற டைம்ல ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனாலும் பூக்களை காட்டுனா இந்த பூன்னு கண்டுபிடிச்சிருவோம். பூக்கள் காட்டாம அங்க நமக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மட்டும் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அங்க நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்படித்தானே? அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இதுக்காக ஒரு அறிவியல் பேர் உண்டு. சயின்டிபிக் நேம் இருக்குது. அது எப்படி இருக்கும்? எல்லா பூக்களுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ரோஜா பூ உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அறிவியல் பேர் என்ன தெரியுமா? ரோசா. ரோஜா பூவின் அறிவியல் பேர் என்ன? ரோசா. அதே மாதிரி மல்லிகைப்பூ ஒவ்வொன்றுக்குள்ள அறிவியல் பேர் இருக்கு. அதை ஒண்ணு பாருங்க. அப்ப இதனுடைய அறிவியல் பேர் நீங்க மேல் வகுப்புக்கு போற டைம்ல படிப்பீங்க. இப்ப அதுக்கான அறிவியல் பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களால பேர் கலெக்ட் பண்ண முடிஞ்சா என்ன செய்யலாம்? நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம இந்த பாடத்துல என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பூக்களின் தனித்தன்மைகளை தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன தனித்தன்மைகள் இருக்குது? இதழ்கள் வேறுபடும். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு விதமான இதழ்கள் இருக்கும். ஒரு பூல 4 இதழ் இருந்துச்சுன்னா இன்னொரு பூல என்ன செய்யும்? 5, 6, 10 சொல்லி இருக்கும். அப்ப நீங்க இனிமே பூக்களை பார்க்கல என்ன செய்யணும்?
பூக்களுக்கு எத்தனை இதழ்கள் இருக்குன்னு சொல்லி உற்று நோக்கணும். சரியா? அப்போ ஒரு தன்மை பூக்களுக்கு இதழ்கள் கூடுதலா இருக்குது. அடுத்து என்னது? நிறம் வித்தியாசப்படும். என்னென்ன நிறங்கள பூக்கள் இருக்கு? வெள்ளை, பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு சொல்லி பல்வேறு வண்ணங்கள்ல பூக்கள் இருக்குது. அந்த பூக்களை மொத்தமும் நம்மளால நிறங்களை மட்டுமே செய்ய முடியாது, பட்டியலிட முடியாது. அதே மாதிரி சில பூக்களுடைய நிறத்தை கூட நம்மளால சரியா சொல்ல முடியாது. அப்ப நிறத்தில் வேறுபடுகிறது. அதுக்கப்புறம் என்னது? மனம். சில பூக்கள் அப்படியே மணந்தாலே நம்மள சுண்டி இழுக்கும். நம்ம வழியில போயிட்டு இருந்தா கூட ஐயோ இந்த பூ பூத்து இருக்குது, நல்ல மனம் கொஞ்சம். சில நேரம் என்ன செய்யும்? அப்படியே மூக்க பொத்துற அளவுக்கு மோசமான மனம் இருக்கும். ஐயோ நாறுது அப்படின்னு சொல்லி நம்ம முகம் சுழிப்போம். அப்படித்தானே? அப்போ ஒண்ணு இதழ்களில் வேறுபடுகிறது, நிறம் வித்தியாசப்படுகிறது, மனத்தில் வித்தியாசப்படுகிறது. அனைத்து பூக்களும் ஒரே நேரத்திலே நமக்கு மலருது. சில பூக்கள் சூரியன் உதயமாகும் போது காலை நேரத்தில் மலரும். சில பூக்களோ இரவு நேரத்தில் மலரும். அப்போ அது மலரக்கூடிய நேரத்தில் வித்தியாசப்படுது. பின்ன அளவு. சில பூ பொடிசா இருக்கும், சில பூ பெருசா இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சிறிய பூ எது? உங்க ஏரியால இருக்க பக்கத்துல இருக்க பூ சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை. ரொம்பவும் சிறிய ஒரு பூ உண்டு. அது எந்த பூ தெரியுமா? அப்படியே இருக்கும். அதுதான் வூல்ஃபியா. அந்த பூவோட பேர் என்ன? வூல்ஃபியா அப்படிங்கிற இந்த பூ தான் மிகவும் சிறிய பூ. அதே மாதிரி பெரிய பூ இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். என்ன பூ? ரஃப்லேஷியாங்கிறது உலகத்திலே பெரிய பூ. அப்போ பூ சிறிய பூவும் இருக்கு, பெரிய பூவும் இருக்குது. அடுத்து பூக்கள்ல வேற என்ன வித்தியாசம் இருக்கு? அதனுடைய வடிவம் மாறும். இப்ப இதழ்கள் 4, 5 பார்த்தோம், அது எண்ணிக்கை. அதனுடைய வடிவம்னா சிலது இப்படி ஊற்றியா இருக்கும், சிலது இப்படி மட்டையா இருக்கும். அதனுடைய சைஸுகள் என்ன செய்யும்? பூக்களுடைய இதழ்கள்ல உள்ள வடிவம் மாறுபடும். அடுத்து வேற என்ன இருக்கும்? சில பூக்களுடைய சிறப்பு தன்மை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப குறிஞ்சி பூலா இருக்கு. அது என்ன பண்ணும்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். அது இல்லாமல் சில கத்தாழைகள் என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். இப்படி பூக்களுக்கான தனி சிறப்பு இருக்கு. பெரிய பூ இருக்கு, சிறிய பூ இருக்குது, வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிறது இருக்கு, 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது இருக்கு, 60 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூக்கள் இருக்கு. இப்படி சிறப்பு வாய்ந்த பல மலர்கள் இருக்கு. அப்போ நம்ம இதழ்களின் அடிப்படையில் என்ன செய்யறோம்? பூக்களை விட்டு நோக்குறோம். இதழ்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விட்டு நோக்குறோம். அதனுடைய வடிவம் பார்க்கிறோம். அப்புறம் மனம், அதுக்கு அடுத்தது அது மலரக்கூடிய வேலை, அடுத்து அதனுடைய தனி சிறப்பு. இப்படி நம்ம என்ன செய்யறோம்? பூக்களை பல்வேறு வகையில் பட்டியலிடணும். அப்ப அந்த பட்டியலிட போறோம்னா நமக்கான ஒரு பட்டியல் தயாராக்கணும்ல. இந்த பட்டியலை பாருங்க. இந்த பட்டியல என்னதான் கேட்டிருக்காங்க? முதல் கட்டத்துல அது என்ன மலர்ன்னு சொல்லி அதனுடைய பெயர் எழுதுறோம். அடுத்த கட்டத்துல அந்த மலரின் நிறம், அதுக்கடுத்த கட்டத்துல மனம். அது மனம் குறைவுனா குறைவு, கூடுதல்னா கூடுதல், இல்லைன்னா பரவாயில்லாத மனம். அடுத்ததுல வடிவம், அது நுனி கூர்மையாக இருக்குது, அதில் இதழ்கள் அதிகமாக இருக்குது, இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்த கட்டத்துலையோ அளவு, அது பெரிய மலரா சிறிய மலரா போன்றதை எழுதுகிறோம். இதழ்களின் எண்ணிக்கை, அடுத்த இதழ் கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா 4, 5 சொல்லி நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? தேன் உள்ள மலரா இல்லையான்னு சொல்லி எழுதுகிறோம். மலரும் வேலை, அது காலையில் மலருமா மாலையில் மலருமான்னு சொல்லி எழுதுகிறோம். நீடிக்கும் காலம் ஒரு நாள் நீடிக்குமா, 2 நாள் நீடிக்குமா, இல்லைன்னா ஒரு வாரம் நீடிக்குமான்னு போன்ற காலங்கள் எழுதுகிறோம். பிற சிறப்புகளில் அது தனி மலரா, கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மலரா, பல வருடங்கள் கழிந்து பூக்கக்கூடிய மலரான்னு சொல்லி அதனுடைய தனி சிறப்புல நமக்கு பட்டியல் என்ன செஞ்சிருக்காங்க? இதழ்களின் எண்ணிக்கை, வடிவம், அளவு, மலரும் வேலை, அந்த பூவினுடைய புதிரக்கூடிய டைம். சில பூ காலையில மலர்ந்துட்டு சாயங்காலம் வாடிடும். இந்த 4:30 மணி பூலாம் பார்த்தோம்னா என்ன செய்யும்? 4:30க்கு கரெக்டா பூக்கும், அது நைட்டே என்ன செஞ்சிடும்? வாடி போயிடும். இப்ப பிச்சி பூ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாயங்கால டைம்ல மலரும், மறுநாள் என்ன செஞ்சிடும்? வாடிடும். அதே மாதிரி ரோஸு, ஒரு சில பூக்கள்லாம் என்ன செய்யும்? 1 மாசம் வாடாத வரை கூட இருக்குது, சிலது பல நாள் வாடாம இருக்கும். வாரம் அந்த கணக்கு. அப்ப நம்ம பூக்களை விட்டு நோக்கும் போது அந்த பூக்கள் விரிந்து எத்தனை நாள் வாடாம இருக்குங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்? உற்று பார்க்கலாம். வண்டெல்லாம் எதுக்காக பூக்களை போய் பார்க்கும்? வண்டெல்லாம் அப்படி ஓடி போய் தேனியெல்லாம் பூக்களை சுத்தி சுத்தி வருது. எதனால? அதுல தேன் இருக்கும். அதிகமா தேன் இருக்கக்கூடிய நம்மளே தேன் எடுத்து குடிச்சிருப்போம். இந்த ஒரு செம்பருத்தில அப்படி சின்ன புரிஞ்சிருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம தேன் உறிஞ்சு குடிச்சிருக்கோம்.
அதே மாதிரி வாழைப்பூ இருக்குல்ல, இந்த வாழைப்பூல நிறைய தேன் இருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம், எடுத்து உறிஞ்சு கொடுத்துருப்போம். வேறு சில பூக்களையும் கொடுத்துருப்போம். ஆனா இந்த தேனீக்கு தான் கரெக்டா தெரியும். நம்ம குறிஞ்சி பூ இருக்குதுல்ல, 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ, அந்த குறிஞ்சி பூ பூத்த டைம்ல பக்கத்துல போனோம்னா நிறைய தேனி இருக்கும். அங்க நிறைய சவுண்டு, அந்த தேனியோட சவுண்டுகள் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அந்த குறிஞ்சி மலர்ல அதிகமான தேன் இருக்கும். அந்த தேனை எடுத்துச்சு அந்த குறிஞ்சி பூ சீசனுக்கு அந்த சரௌண்டிங்ல வந்து நிறைய தேன் கூடுகள் கட்டியிருக்கும், நிறைய தேனும் கிடைக்குமா. அப்போ ஒரு குறிப்பிட்ட பூக்கள் என்ன செய்யும், தேன் அதிகமா இருக்கும். ஒரு சில பூக்கள்ல தேன் இருக்காது. அப்ப அந்த தேன் எல்லாம் வந்து என்ன செய்யுது, உயிரினங்களை கவர்ந்து இருக்குது. இப்படி தேன் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்குது. அப்ப இந்த அட்டவணையில நமக்கு எல்லா தலைப்புகள் இருக்குது. நீங்க இந்த தலைப்புகளின் அடிப்படையில குறைஞ்சது என்ன செய்யணும், ஒரு 20 பூக்களாவது உற்று நோக்கி அவற்றை நீட்டா வந்து பேப்பர்ல எழுதி அட்டவணை பண்ண. சரி, இது வந்து நமக்கு எப்படி இருக்கு, பெரிய அட்டவணை. அப்ப நோட்ல போடுற டைம்ல நோட்டை இப்படி வச்சு என்ன செய்யுங்க, நோட்ல கரெக்டா கட்டம் போடுங்க. இப்ப வந்து ரஃபா போட்டு வச்சுக்கோங்க, எத்தனை கட்டம் இருக்குது, என்னென்ன காலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா பார்த்து அதை எழுதி வச்சுக்கணும். கிளாஸ் முடிஞ்ச உடனே நீட்டா உட்காந்து வரைஞ்சி ஒவ்வொரு பூவா உற்று நோக்கி தான் எழுதணும். சும்மா உனக்கு வாய்க்கு வந்தபடி என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. உற்று நோக்கி கரெக்டா எழுதி உங்க டீச்சருக்கு அனுப்புங்க. குறைஞ்சது என்ன செய்யணும், ஒரு 20 பூவாவது உற்று நோக்கி அதை தெளிவா எழுதி வைக்கணும். முடிந்தால் என்ன செய்யலாம், அதனுடைய அறிவியல் நேம் கிடைச்சாலும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதுறது தப்பு கிடையாது. சரியா, நம்ம அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம், ஒரு பூவை வைத்து உற்று நோக்க போறோம். ஒரு பூ அப்படின்னா அதுல பல பகுதிகளுக்கு சாதாவா ஒரு பூன்னு சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம இதை என்ன செய்யறது இல்ல, உற்று நோக்கிறது இல்ல. இப்ப இந்த பூலையே பல பகுதிகள் இருக்குது. இப்போ ஒரு செடி இருக்குதுன்னா அது மேல மண்ணில் நிக்கிறதுக்கு காரணம் என்ன, அடியில இருக்கக்கூடிய வேர். அதுக்கப்புறம் அந்த வேர் அடிச்சு தண்டுகளை தாங்கி பிடிக்கும். அந்த தண்டுகள்ல இருந்து கிளைகள் போகும். இப்படி அந்த செடிக்கு பல்வேறு வேலைகள் இருக்கிற மாதிரி இந்த பூக்கு என்ன செய்யுது, பல்வேறு பாகங்கள் இருக்குது. இந்த பாருங்க, நல்லா கவனமா பார்த்துட்டு எழுதி வச்சுக்கணும். நம்ம இது தொடர்பா தான் நம்ம அடுத்து பாடம் படிக்க போறோம். அப்ப ஒவ்வொன்றையும் நீங்க குறிச்சு வச்சீங்கன்னா தான் மறந்து போகாது. இது வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால ஒவ்வொன்னு சொல்ற டைம்லயும் குறிச்சு வச்சுக்கணும். இப்ப இந்த பூல என்ன செய்யுது, இந்த காம்பு இருக்குது. இந்த காம்புக்கு அடுத்து என்ன செய்யுது, ஒரு இலை மாதிரி ஒரு பகுதி இருக்கு, பச்சை கலரா இருக்குதா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, புள்ளி வட்டம். இந்த காம்புக்கு பேர் என்ன, இதுல இருக்கிறது புள்ளி வட்டம். இந்த இதழுக்கு உள்ள என்ன செய்யுது, இனி ஒரு பகுதி இருக்குது, இருக்குதா, அதான் சூலகம் சொல்லுவாங்க. இனி ஒரு பகுதி என்ன செய்யுது, இருக்குது. அடுத்தது இந்த அழகிய இதழ். இது எல்லாருக்குமே தெரியும், வண்ணமயமான பல இதழ்கள் இருக்குது. இதுக்கு பேரு அள்ளிவட்டம். இந்த இதழ்களுக்கு பேர் என்ன, அள்ளிவட்டம். அடுத்து இந்த பூவை நம்ம பார்த்தோம்னா இப்படி இப்படி உள்ள எடுத்து பார்க்கணும். இப்படி உள்ள எடுத்து பாக்குறீங்களா, இந்த மஞ்சள் நிறத்துல இருக்குதா, இது என்ன அப்படின்னா மகர்ந்தத்தாள். இது என்னது, மகர்ந்தத்தாள். டீச்சர் இந்த பூல 4 சொன்னேன். என்னதான் சொன்னேன், புள்ளி வட்டம் சொன்னேன், அள்ளி வட்டம் சொன்னேன், மகர்ந்தத்தாள் சொன்னேன், சூலகம் சொன்னேன். அப்படித்தானே. இந்த பகுதிகளில் என்ன செய்யும், இந்த புள்ளி வட்டம் வந்து அதுல பல பகுதிகள் உண்டு. புள்ளி வட்டத்துக்கு பல பகுதிகள் உண்டு. அள்ளி வட்டம் வந்து அள்ளி வட்டங்கிறது இந்த இதழ்கள் மட்டும்தான். இந்த மகர்ந்தத்தாள் இருக்குதுல, இதுல மகர்ந்த கம்பி, மகர்ந்த தூள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பல்வேறு பகுதிகள் உண்டு. அப்ப இந்த சூலகம் சொல்லுதல, சூலகம் அப்படிங்கக்கூடிய இந்த சூலகத்துல பல்வேறு பகுதிகள் உண்டு. இதுல முக்கியமானது அந்த அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், சூலகம், மகர்ந்த தூள். இந்த 4 இருந்தாதான் ஒரு பூ வந்து முழுமையான பூ. இந்த 4 இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பூ எது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, செம்பருத்தி பூ. எப்பவுமே எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பூ என்னது, செம்பருத்தி பூ. நீங்க எல்லாருமே அடுத்த வகுப்புக்கு வரையில செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வரணும். ஒரு சிலருக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, கிடைக்கிறவங்க என்ன செய்யணும், கட்டாயம் பறிச்சுட்டு வரணும். நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், செம்பருத்தி பூவை ஆபரேஷன் பண்ணி பார்க்க போறோம். செம்பருத்தி பூ என்ன செய்ய போறோம்,
ஆபரேஷன் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த பூக்களுடைய பாகங்களை தெளிவா படிச்சிருக்கணும். நம்மளுடைய பாட புத்தகத்துல இந்த பாருங்க, இங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த படம் கொடுத்து பாகங்களை தெளிவா அடையாளப்படுத்திருக்காங்க. அந்த பாகங்களை நீங்க படம் வரைஞ்சி பாகங்களை அடையாளப்படுத்தி அத தெளிவா மனப்பாடமும் பண்ணியிருக்கணும். இப்போ நமக்கு இந்த புள்ளி வட்டத்துக்குள்ள என்னென்ன பகுதி இருக்குன்னா, இந்த பாருங்க இத்தனை பாகங்கள் இருக்குது. இந்த அள்ளி வட்டத்துக்குள்ள இந்த இதழ் மட்டும்தான் இருக்கும். இந்த மகரந்தத்தாளுக்குள்ள இருக்கக்கூடிய மகரந்த பொடி, மகரந்த பை, மகரந்த கம்பி மூணுமே என்ன செய்யும், இந்த மகரந்த தூளுக்குள்ள இருக்கும். அது நம்ம செம்பருத்தி கூட தெளிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சூள் அப்படிங்கக்கூடியதுல சூழ்பை, சூலக முடி, சூள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதனுடைய கிளை பகுதிகள் தான் இது. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம தெளிவா நீங்க உற்றும் பார்க்கணும். இந்த பகுதிகளை படிக்கவும் செய்யணும். பூவை வச்சு சொல்லி கொடுக்கறதை விட உங்களுக்கு என்ன செய்யும், நம்ம ஒரு படத்தை பார்த்து படிச்சா எளிமையா புரியும். இந்த படத்தை பாருங்க, அதுல ஒவ்வொரு பாகமா கொடுத்துருக்காங்க, அப்படித்தானே? அடுத்ததா அந்த ரோஸ்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு பூவை விட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பகுதிகள் இருக்கும். இது இந்த லோலாக்கு பூ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு காம்பு இருக்குது, இந்த என்ன செய்யுது, இதுல உங்களுக்கு இனியும் கூட தெளிவா தெரியும். இந்த பாத்தீங்கன்னா இது என்னது, சூலகம், இது புள்ளிவட்டம், இது அள்ளிவட்டம், இது மகரந்தத்தாள் வட்டம். இதுல இது இந்த கம்பி தர தெரியுதா, இந்த கம்பி தான் மகரந்த கம்பிகள். இந்த ஒரு பகுதி வருதா இந்த பூல, இது நல்லா நமக்கு பார்க்க முடியும். இந்த சூலகத்துக்குள்ள இது சூழ் மூடி, இந்த முனியில இருக்குல்ல, இது மகரந்தத்தாள் வட்டம். இது என்னது, இது சூழ் முடி. இந்த இதுல மேல இருக்கிறது சூழ் முடி. இதுல நல்லா தெரியுது சூழ் முடி. இந்த கம்பி உள்ள போகும், இதுக்குள்ள இதுதான் என்னது, சூலகம். இது சூலகம், இந்த கம்பி, சூழ் முடி எல்லாமே நமக்கு இந்த பூல நல்லா உற்று பார்க்க முடியும். அதே போல நீங்க வேற ஒவ்வொரு பூவையும் உற்று நோக்கணும். இது ஒரு சின்ன பூ தான். நீங்க நினைக்கலாம் இந்த சின்ன பூலையும் இந்த மாதிரி பகுதிகள் இருக்காங்க. இதுலயும் என்ன செய்யுது, எல்லா பகுதிகளும் காணப்படும். பாருங்க, நமக்கு புள்ளி வட்டம் காணப்படுது. அதே மாதிரி இங்க இந்த அள்ளி வட்டம் காணப்படுது. இதழ்கள் தானே அள்ளி வட்டம். இதுல எத்தனை இதழ்கள் இருக்கு, 1 2 3 4 5 6 இதழ்கள் இருக்கு. இப்ப இந்த பூவை இப்படி லைட்டா பிச்சு பார்ப்போமா? பிச்சு பார்த்தா இதுல என்ன செய்யும், உள்ளே நம்ம பார்த்த பகுதிகள் அனைத்துமே காணப்படும். இப்படி நீங்க ஒவ்வொரு பூவையும் என்ன செய்யணும், ஆராய்ச்சி பார்த்தா எழுதணும், சும்மா எழுதக்கூடாது. பின்ன பூவின் முக்கியத்துவங்களை இந்த பூலாம் பாருங்க, இது எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இப்படி நல்லா கொலை கொலையா இருக்குது. கொலை கொலையாவும் இல்ல, தனித்தனியான இதா ஒரே கொத்துல அது தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் பூவின் வேற்றுமையான பூக்கள். இதை நம்ம என்ன செய்யலாம், பிற தன்மைகள்ல எழுதலாம். இப்படி ஒத்தையா இருக்கிற பூக்கள் உண்டு, இப்படி தொங்கி பூக்கக்கூடிய பூக்கள் உண்டு, இப்படி கொத்து கொத்தா பூக்கிற பூக்கள் உண்டு. இப்படி பல்வேறு பூக்கள் நமக்கு என்ன செய்யுது, காணப்படுது. அப்போ ஒவ்வொரு பூவையும் உற்று பார்த்தாதான் அதனுடைய தனித்தன்மைகளை தெளிவாக எழுத முடியும். பூவினுடைய பாகங்கள் என்ன செய்யணும், குறிச்சுக்கொள்ளணும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பூக்களை பத்தி படிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பூவையும் நம்ம உற்று நோக்கிறோம். நம்ம இந்த பாடத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண என்ன பண்ணுவோமா, உங்களுக்கு நிறைய பூக்கள் தெரியும். அந்த பூக்களை எடுத்து என்ன செய்றீங்க, ஒரு ஆல்பம் மாதிரி ஒட்டுறீங்க. அப்ப ஒட்டுறப்போ இப்படி போய் பச்சை பூவா ஒட்டினா என்ன செய்யறோம், அது சீக்கிரம் வீணாகி போய் இப்படி பச்சையா ஒட்டினா 1 நாளா 2 நாளா இருக்கும், அது வேஸ்ட் ஆயிடும். நம்ம என்ன ஸ்கூலுக்கு போற டைம்ல கொண்டு போறது தானே. அப்ப அது என்ன செய்யணும், பிரயோஜனமா நம்ம ஒட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த பூவையுமே எந்த பூவையுமே என்ன செய்யக்கூடாது, பறிச்ச பூவை அப்படி நோட்ல ஒட்டி எழுதி வைக்க கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், இந்த பூவை இந்த மாதிரி நோட்டுகள், பழைய புக்கு இருக்கும்ல உங்க வீட்டுல, அந்த புக்ல என்ன செய்யணும், இப்படி இப்படி ஒரு பக்கத்துல ஒரு பூ, அடுத்த பக்கத்துல கொஞ்சம் பேப்பர் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு என்ன செய்யணும், ஏதாவது நல்ல வெயிட் உள்ள கொஞ்சம் புக் எடுத்து மேல அமுக்கி வச்சிடணும். இப்படி பக்கம் பக்கமா வச்சு நீங்க என்ன செய்யுங்க, வெயிட் உள்ளதை வச்சீங்க அப்படின்னா கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் 3 நாள் ஆன உடனே வேற பக்கத்துல அந்த பூ எடுத்து வச்சிடணும். வச்சு அப்படியே வெயிட் வச்சிடணும். வச்சீங்கன்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும். இந்த பாத்தீங்களா,
இந்த பூ நல்லா காஞ்சிருச்சு. நீங்க கேட்கலாம், டீச்சர் இதை வெயில்ல போட்டு காய போட்டு வைக்கலாம்னு சொல்லி. வெயில்ல போட்டு காய போட்டோம்னா என்ன செய்யணும், அது மாதிரி ஒரு மாதிரி முறிஞ்சு போயிடும், உதிர்ந்து போயிடும். இப்ப இந்த பூ என்ன செய்யாது, இந்த பூ அப்படி உதுந்தோ முதுந்தெல்லாம் போ இந்த பாட்டுனா இப்படி வந்து நீ வெயில காய போட்டு இப்படி ஆட்டினீங்கன்னா என்ன செஞ்சிடும், உதுந்துடும். ஆனா இந்த மாதிரி காய வச்சா உதிர்ந்து போகாது, நல்லா காஞ்சிருக்கும். அந்த பூவை என்ன செய்யணும், நல்லா நீட்டா நோட்ல ஒட்டி அது என்ன பூ அப்படிங்கறத வந்து எழுதி அதை குறித்துள்ள குறிப்பு எழுதி வைக்கலாம். இந்த பூ இந்த இத்தனை இதழ்கள் இருந்தது, இந்த வண்ணத்துல இருந்தது, நான் இந்த இடத்துல இருந்து இந்த பூவை சேகரித்தேன், இந்த பூ மனம் உள்ளது, இல்லைன்னா காலையில் மலரக்கூடியது. நம்ம பட்டியல் வந்து நிரப்புனீங்கல்ல, அந்த பட்டியலின் அடிப்படையில ஒவ்வொரு பூவை குறித்து நீங்க என்ன செய்யணும், குறிப்பு வரைந்து வைக்கணும். இப்ப அந்த மாதிரி வச்சா அந்த ரோஸ் வச்சிருந்தா ரோஸ் என்ன செய்யுது, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப இந்த ரோஸ் வந்து டீச்சர் இப்படி காம்போட வச்சிருக்கேன், விரிச்சு கூட என்ன செய்யலாம் வைக்கலாம். இப்ப இந்த எல்லா பூவுமே என்ன செஞ்சேன், அழகா காஞ்சி அதனுடைய பகுதிகளும் உங்களுக்கு தெளிவா தெரியும். தெரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யறோம், பூக்கள் நிறைய சேகரிச்சு அந்த பூவை எல்லாத்தையும் காய வச்சு நீட்டா ஒட்டி அந்த பூவை குறித்து எழுதியும் வைக்கணும். பூவை ஒட்டி மட்டும் வச்சா இது என்ன பூன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், பூவை குறித்து எழுதி வைக்கணும். ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்சுச்சா? அடுத்து நம்ம என்ன சொன்னோம், முக்கியத்துவம் வாய்ந்த சில மலர்களை பற்றி படிச்சோம். பெரிய மலர் அஃப்ரேஷியா, 12 வருடத்துக்கு ஒரு முறை போகக்கூடிய குறிஞ்சிப்பூ, சிறிய மலர் ஊல்ஃபியா, இப்படி படிச்சோம். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த மலர்களை என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பகுதியில வந்து குறிஞ்சிப்பூ பூத்து இருந்துச்சு. இப்ப இந்த டீச்சர் காட்டினேன் பாருங்க, இந்த குறிஞ்சிப்பூ மாதிரி நம்ம நேரடியா போனா என்ன செய்யலாம், போட்டோ எடுத்துட்டு வந்து அதை குறித்து உள்ள குறிப்பு எழுதலாம். அந்த குறிப்பு எழுதி இருக்குதா, குறிஞ்சிப்பூ வந்து எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை பூக்குது, எந்த பகுதியில பூக்குது, அது எந்த நிறத்தில் இருக்குது போன்ற குறிப்புகள் எழுதி வைக்கலாம். பின்னர் அஃப்ரேஷியா, உல்ஃபியா போன்ற வித்தியாசமான பூக்களை எடுக்கலாம். பின்ன பிற பகுதியில் காணக்கூடிய வேற வித்தியாசமான பூக்கள்லாம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு தண்ணிக்கான ஒரு பூ சொல்லுவாங்க, அந்த பூலாம் கொசு இருக்குல்ல, மலேரியா கொசு, அதை அழிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட முக்கியத்துவமான பூக்களை நம்ம என்ன செய்யலாம், போட்டோவோ இல்லைன்னா வேற எங்கேயாவது படங்கள் சேகரிச்சு கூட அதை ஒட்டி அதை குறித்துள்ள இந்த மாதிரி குறிப்பு தயாரிக்கணும். உங்களுக்கு அப்ப என்ன செஞ்சிருக்கேன், 2 ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒண்ணு பூக்களை வந்து சேகரித்து அதை ஒட்டி ஆல்பமா தயாரிக்கிறது. இது ஒரு நாளையில நடக்காது. நீங்க அதை கரெக்டா சேகரிச்சு வச்சு எழுதினாதான் என்ன செய்ய முடியும். இந்த பாடம் முடிகிற போது நீங்க என்ன செஞ்சிடலாம், ரெடி ஆகிக்கலாம். பின்ன குறிப்பு எழுத சொல்லியிருக்கிறேன். அடுத்து வேற என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன், பூக்களை பட்டியலிட சொன்னேன். பூக்களை பட்டியலிட சொன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், பூக்களுடைய தனித்தன்மைகளை பட்டியலிடணும். அடுத்து பூக்களின் படம் வரைஞ்சி, நம்ம படத்தை செம்பருத்தி பூவின் படத்தை வரைஞ்சி அந்த பாகங்களை எழுதிட்டு பாகங்களை படிக்கணும். அடுத்த கிளாஸுக்கு வரையில என்ன பண்ணணும், செம்பருத்தி பூ கொண்டு வரணும். கொண்டு வருவீங்க தானே? சரி, நம்ம இன்னைக்கு என்னென்ன படிச்சோம் சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு பூக்களுடைய முக்கிய பாகங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த பூக்களுடைய பாகங்கள் இன்னைக்கு படிச்சிருக்கோம். நாளைக்கு இதனுடைய தொடர்பா தான் நம்ம படிக்க போறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், அடுத்த கிளாஸுக்கு வரையில பாகங்களையும் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எழுதி உங்க ஆசிரியருக்கு அனுப்பிக்கொள்ளலாம். நமது இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.